Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbadur. இப்போ இந்த இரண்டு கட்சிகளோட தேர்தல் வாக்குறுதிகளை பத்தி சொன்னீங்க. இப்போ நீங்க உங்க கட்சியோட தேர்தல் வாக்குறுதிகள் எப்ப வெளியிட போறீங்க? அதுல என்ன புது விஷயங்கள் இருக்கும்? எத்தனை நம்பர் கொடுக்குறோம் அப்படின்றது இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ அம்மா இருந்தப்போ அம்மா கொடுத்தது மட்டும் நாங்கள் செய்யலை, வாக்குறுதியில் சேராதும் நாங்கள் செஞ்சுருக்கோம் அம்மா டைமில். அதே மாதிரி இப்போ நான் பார்த்தேன், இவங்க 2 பேர்தையும் பார்த்தேன். ஃபுல்லாக அதை பார்த்து ஸ்டடி பண்ண வரைக்கும் அம்மாவோட ஒரு 15 ஆண்டு காலம் முதலமைச்சராக அவங்க பயணத்தில் நானும் கூட இருந்ததை வச்சு பார்க்கும்போது இது எதுவுமே செய்ய முடியாது. அதுதான் உண்மை. சரி, இவங்க இது ஒரு சம்பிரதாயமாக கொடுக்குறாங்க. ஏன்னா போனதுலேயே டிஎம்கே 50 கூட முழுசாக செய்யலை. அதனால நம்ம இது மாதிரி மக்களை ஏமாத்துற வேலை வச்சுக்க கூடாது. அவங்க ஒரு நம்பர் சொல்றாங்க, 343 345 வரைக்கும் செஞ்சுட்டா, சிலதை ரிஜெக்ட் பண்ணிட்டா செய்ய முடியாம அப்படின்லாம் சொல்லி அவங்க ஒரு டேட்டா ஒன்று கொடுக்குறாங்க. அவங்க டேட்டாவை நீங்கள் தயவு செய்து மீடியாக்கள் போய் நீங்கள் பாருங்க. உண்மையாகவே நீங்கள் ஒன்றுமே வேணாம், நீங்கள் மொத்தம் 300 செஞ்சிட்டோம் 400 செஞ்சிட்டோங்கிறத நீங்கள் அப்படி கூட எடுத்துக்க வேணாம். சில தொகுதி பேரை சொல்லியிருக்காங்க. அந்த தொகுதிகளை மட்டும் நீங்கள் போய் நீங்கள் இது இத்தனை சொல்லியிருக்காங்களே, 4 பாயிண்ட் சொல்லியிருக்காங்களே, இது செஞ்சாங்களான்னு கேளுங்களேன். இப்போ இன்னைக்கு என்னுடைய சுற்றுப்பயணத்தில் உள்ள ஊர்கள்லேயே அந்த கதை இருக்கு. மக்களை போய் என்ன சென்றடையல அந்த திட்டங்கள் எதுவுமே, இவங்க அறிவிச்ச வாக்குறுதிகள் எதுவுமே. மக்களை போயின்னா என்ன பக்கத்தில் வரைக்கும் போயிருக்கா? இல்லை, செய்யவே இல்லை. ஸோ அது மாதிரி தான் நிறைய இருக்கு. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்க சொன்னதுங்கிறதுல 50 கூட கரெக்டாக செஞ்சிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஏங்க, ஒரு தேர்தல் வாக்குறுதிங்கிறது எதுக்கு கொடுக்குறோம்? ஒரு கட்சி வெற்றி பெறணும், அதுக்காக 10 பொய்யே சொல்லுவோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. உண்மையாகவே என்னென்ன ப்ராப்ளத்தை அவங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதுக்கு என்ன நிறைவாக நம்ம செய்ய முடியும் அப்படிங்கிறத மட்டுமே பிரதிபலிக்கும் எங்களுது. அப்படிதான் நாங்கள் பண்ணியிருக்கோம். எனக்கு அதில் தான் கேள்வி. இப்போ மிக குறைவான நாட்களில் இப்போ தேர்தல் வாக்குறுதியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அதை எல்லாத்துக்கும் இல்லையே, நான் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டேனே. இன்னைக்கு ரிலீஸ் பண்ற அறிவிக்கிறீங்க? அதிகாரப்பூர்வமாக தான் இன்னைக்கு அறிவிக்கிறேன். நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டு வந்துட்டேன். அவங்க சொல்லும் போதே அந்த பிரச்சனையை சொல்றாங்க. இப்போ நீங்க பாருங்க, ஒரு மல்லிகைப்பூ விளையுது, நிறைய விளையுதுங்கிறாங்க. அந்த இடத்துல அவங்க என்ன கேட்குறாங்க? எங்களுக்கு ஒரு குளிர் சாதனம் உள்ள ஒரு இடம் ஒன்று ரெடி பண்ணி கொடுங்கங்கிறாங்க. இந்த குரூப்பு ஏற்கனவே சொல்லியிருக்கு செஞ்சு கொடுக்குறோன்னு, செய்யலை. இப்போ இது நாங்கள் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன தேவைகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். தெரியுது எங்களுக்கு. அதுக்கு தகுந்த மாதிரியான திட்டங்களை நாங்கள் கொண்டு போவோங்க. அது ரொம்ப முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயம். அது செய்யணும். எல்லா இடங்களையும் நம்ம கண்டெஸ்ட் பண்ணாமல் அதிகாரத்துக்கு நீங்கள் எல்லா இடத்துக்கும் கண்டெஸ்ட் பண்ணீங்கன்னா குறைஞ்சபட்சம் மெஜாரிட்டி தனிப்பெரும்பான்மை வரணும். நீங்கள் அப்படி எடுத்த பிறகுனா தான் அதிகாரத்துக்கு வர முடியும். அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொல்கிற எல்லா புதிய திட்டங்கள் இப்போ இவங்க செய்யாதெல்லாம் செய்ய முடியும்ன்றது, அந்த இதுக்கான சாத்தியக்கூறு என்ன இருக்குன்னு அதை தான் நாங்கள் இப்போ பப்ளிக்கிட்ட சொல்லிட்டு வரேன். அதை கம்ப்ளீட்டாக சொல்லிட்டு வரேன்ல. இன்னொன்று பார்க்கணும், நீங்கள் இப்போ இத்தனை கூட்டணி இருக்குது. இப்போ டிஎம்கேல அதே செட்டு இருக்கு. போய் ஒருத்தங்க இப்போ புதுசாக போயிருக்காங்கன்னு வச்சுங்க, மீதியெல்லாம் அதே தான் இருக்காங்க. இப்போ அவங்களே ஊருக்குள்ளே போய் ஓட்டு கேட்கறது கஷ்டமாக இருக்கு. ஏன்னா செய்யலை இல்லை, செய்யணும் இல்லையா? செய்யலை இல்லை, அந்த பிரச்சனை எல்லாமே இருக்கு. அதிமுகவோட எதிர்காலம் என்னவா ஆக போகுது, எப்படி இருக்கும்? இப்போ அதுல இருந்து நீங்களே சொன்னீங்க, முக்கியமான ஆட்கள் எல்லாருமே வெளியே போயிடும். இப்போ செங்கோட்டையன் தாவேக்கால போய் ஜாயின் பண்ணிட்டாரு, ஓபிஎஸ் திமுக போய் ஜாயின் பண்ணிட்டாரு. ஸோ அதோட எதிர்காலம் என்னவாக போகுது, எப்படி இருக்கும்? தேர்தல் முடிஞ்சதுதான் தெரியும் எப்படி வரும்ன்றது. இல்லை, நீங்கள் தான் ஒருங்கிணைக்கிறதுக்கு எல்லா முயற்சியை எடுத்தீங்க, எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து ஒரே கட்சியாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு. அதான் தேர்தல் முடிவுக்கு பிறகு அது எல்லாமே தெரியும். நிறைய ஒரே ஒரு கேள்வி, நீங்கள் சிறைக்கு செல்வதற்கு முன்பாக மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவோட நினைவிடத்துக்கு போய் ஒரு சத்தியம்லாம் செஞ்சீங்க. என்ன நினச்சிக்கிட்டீங்க, என்ன செஞ்சீங்க? அது தேர்தல் முடிஞ்சோன்னு தேர்தலுக்கு பிறகு. ஆமாம், அப்போதான் அது கனெக்ட் ஆகும். அந்த இலக்கை நோக்கி நீங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. ரைட். இந்த தேர்தலில் எத்தனை இடங்கள் நீங்க வெற்றி பெறுவீங்க? நாங்க நிக்கிற இடம்லாம் வருவோம்னு தான் நான் எல்லா இடங்களுமே வெற்றி பெறுவீங்க. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbadur.